கூட்டணி தொடர்கிறது என்றதே சொல்லி இருக்கிறார் பாஜகவின் மேலிட இணை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சுதாகர் ரெட்டி அவர்கள். நமது செய்தியாளர் வேல்முருகன் அவரிடம் கேட்டபொழுது கூட்டணி தொடங்குகிறது. ஏன்னா கடந்த மாதம் தான் ஒரு 40 நாட்களுக்கு முன்பாகத்தான் அதிமுக சார்ந்த மூத்த நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக சென்று அவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு டெல்லிக்கு சென்று அமித்ஷா அவர்களையும் ஜே.பி. நட்டா அவர்களையும் சந்தித்து கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார்கள். கூட்டணி உறுதி என்பதை கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்பதையும் எடப்பாடி பழனிசாமியும் உறுதி செய்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் அமித்ஷாவின் வருகையின் போது எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கவில்லை. அதாவது இது அவர்கள் கட்சி சார்ந்த விஷயம் என்பதால் இதை தவிர்த்திருக்கலாம் அதிமுகவில் இருந்து. அதே போல வேறு சில தனிப்பட்ட காரணங்களும் அதிமுகவில் இந்த சந்திப்பு இல்லாமல் இருக்கிறது. அதே வேளையில் இன்று சந்திக்கக்கூடிய இந்த 24 முக்கியஸ்தர்களில் ஏற்கனவே கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆலோசனையில் பங்கேற்கிறார்கள். உதாரணமாக ஐஜேகேவின் பாரிவேந்தர், அதே போல இவர் தேவநாதன் யாதவ், ஏசி சண்முகம் ஆகியோரெல்லாம் கூட்டணியிலும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கல்வியாளர்களாக இருக்கக்கூடியதால் அந்த அடிப்படையில் அவர்களை பார்க்க வந்திருக்கிறோம் என்பதை பார்ப்பதற்காக இங்கே இன்றைய தினத்தில் வந்திருக்கிறார்கள். ஆகவே ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்க வேண்டும் என்றால் இதில் அதிமுக பங்கேற்கவில்லை என்பதை அதிமுகவினர் தெளிவுபடுத்துவார்கள். ஏற்கனவே அமித்ஷாவை சந்திக்கவில்லை என்று கேட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி கடந்த காலங்களில் சொல்லியிருக்கக்கூடிய பதில் அவர் எப்போதெல்லாம் வருகிறாரோ அப்போதெல்லாம் சந்திக்க தேவையில்லை, அதே நேரத்தில் கூட்டணியில் இருக்கும் பொழுது தேவைக்கு ஏற்ப நாங்கள் சந்திப்போம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். தேர்தலுக்கு 8 மாதங்களுக்கு முன்பாக தற்போது அமித்ஷா அவர்களின் வருகையானது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சென்னையில் தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார் நாளை காலை. இன்றைய தினத்தில் மிக முக்கியமாக ஒரு 24 முக்கியஸ்தர்களை சந்தித்து பேச இருக்கிறார். அதே போல ஓ பன்னீர்செல்வத்தை அவர் சந்திப்பாரா என்ற ஒரு கேள்வியும் எதிர்பார்ப்பும் இருந்தது. ஆனால் அதுக்கான தகவல் இதுவரையிலும் எதுவும் இல்லாமல் இருக்கிறது. ஆக இன்றைய தினத்தில் ஒரு 24 முக்கியஸ்தர்கள், குறிப்பாக இந்தியா சிமெண்ட் சீனிவாசன், அப்பல்லோ ரெட்டி அவர்கள், அதே போல நல்லி குப்புசாமி செட்டியார், அதே போல பத்மபூஷன் பெற்றவர்கள் என்று 24 பேர்களை முக்கியஸ்தர்களாக இன்று சந்திக்கிறார் இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் உட்பட. இன்றைய இந்த சந்திப்பானது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பத்மா விருது பெற்ற அனிதா பால்துரை, பிரீதா ரெட்டி, விஜயகுமார் ரெட்டி, ஏசி சண்முகம், நல்லி குப்புசாமி, பாரிவேந்தர் பச்சமுத்து, ரவி பச்சமுத்து, நவாப் முகமது அலி ஆகியோர் இந்த சந்திப்பில் பங்கேற்க இருக்கிறார்கள். அதே போல என் சீனிவாசன், இந்தியா சிமெண்ட் சீனிவாசன், PS ராஜன் அவரும் இந்தியா சிமெண்ட் சார்பாக சாதிக்க இருக்கிறார். சிவராமகிருஷ்ணன் இந்திய கிரிக்கெட்டர் அண்மையில் பாஜகவில் இணைந்து அவருக்கு பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல பாஸ்கரன், ஸ்போர்ட்ஸ்மேன் பாஸ்கரன் அவர்கள் சொல்லிக்கிறார். இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ், தேவநாதன் யாதவ், கிருஷ்ணா ஜாவீர் அவர் இந்த டேப்லெட் இந்தியா என்ற ஒரு நிறுவனத்தினுடைய சிஓவாக இருக்கிறார். சந்தான கிருஷ்ணன் PKF உடைய அவர் இருக்கிறார். RK செல்வமணி இயக்குனர், அதே போல திரைப்பட இயக்குனர் AR ராஜசேகர், வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் IC கணேஷ், பிரமோத் ராஜன், தாஜ் ஹோட்டலுடைய தாஜ் குரூப்ஸ் உடைய அவர் சந்திக்கிறார். GSK வேலு, அப்போலோ டென்டல் அண்ட் டயாலிசிஸ் அந்த மருத்துவமனையுடைய மருத்துவரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமித்ஷாவை சந்தித்து பேச இருக்கிறார்கள். சுபாஷ் பிரபு, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்திருக்கிறார். அரசியல் சாராத 25 பிரபலங்களை அவர் சந்திக்கிறார். அரசியல் சாராத சந்திப்பு தான் இது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட மக்களவை தேர்தலையொட்டி நடைபெறக்கூடிய இந்த சந்திப்பானது எப்படி பேசப்படுகிறது? அரசியல் வட்டாரங்கள் என்ன சொல்லப்படுகிறது? சுபாஷ் பிரபு, அரசியல் இல்லாத சந்திப்பாகத்தான் இந்த சந்திப்பை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை நமக்கு தகவலாக சொல்லியிருந்ததை நாம் செய்தியாக பார்த்தோம். அடுத்த கட்டமாக நாம் பார்க்க வேண்டியது இவர்களை சந்திப்பதற்கான நோக்கம் என்னவென்றால் கடந்த 9 ஆண்டுகள் என்னென்ன செய்திருக்கிறோம் என்பதை அவரிடம் அமித்ஷா அந்த 25 பேர் 24 பேரை சந்திக்கும் பொழுது சொல்லுவார் என்பதையும் அண்ணாமலை தகவலாக சொல்லியிருந்தார். ஆகவே இந்த விஷயம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. 9 ஆண்டு காலம்
சந்திப்பு என்பது இந்தியா முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக பல்வேறு கட்டமான முயற்சிகளை பாஜக எடுத்திருக்கிறது. அதன் ஒரு பகுதி தான் இன்று இந்த 24 பேர் நான் பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களை அழைத்து நாங்கள் பேசுகிறோம் என்று சொல்லியிருக்கிறது பாஜக தலைமை. முழுவதுமாக இவர்கள் அனைவரும் ஏற்கனவே பல்வேறு காலகட்டங்களில் அவர்களை சந்தித்தவர்களாக இருக்கலாம், அல்லது இப்பொழுது முதல் முறையாக சந்திப்பவர்களும் இதில் உள்ளடக்குவார்கள். ஆகையால் இந்த சந்திப்பு என்பது 9 ஆண்டு கால பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சியை சொல்வதற்கு என்று இருந்தாலும் கூட இதன் மூலம் தமிழகத்தில் முக்கிய நபர்களை சந்திப்பின் போது பல்வேறு விதமான விஷயங்களை பாஜக சொல்ல நினைக்கிறது என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் தேர்தல் காலங்கள் வெகு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய காரணத்தால் அதற்கான பல்வேறு கட்ட முயற்சிகளில் பாரதிய ஜனதா இறங்கி இருக்கிறது. அதில் ஏற்கனவே 9 கான்ஸ்டிடியூஷன்ஸில் ரொம்ப சின்சியராக கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோன்றதை தெளிவுபடுத்த இருக்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை மத்திய இணையமைச்சர் எல்முருகனே அதை செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தார். இப்படி பார்க்கப்பட்ட பொழுது அந்த லிஸ்ட்டில் தென்சென்னையும் இருக்கிறது, வேலூரும் இருக்கிறது. ஆகையால் அங்கு இரண்டிலும் ஏற்கனவே கோவையில் அமித்ஷா JP நட்டா அவர்கள் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி அங்கே தங்களது தேர்தல் பணிகளை தொடங்கி விட்டார்கள். ஆகவே அதிமுகவின் கூட்டணியில் இருந்து கொண்டு தொகுதி பங்கீடு நிறைவேறுவதற்கு முன்பாகவே பாஜக மிக தீவிரமாக கண்காணிக்கிறதா, தீவிரமாக களப்பணிகளில் இறங்கிவிட்டதாகவே இதை பார்க்க வேண்டும் என்று அரசியல் நோக்கர்கள் சொல்கிறார்கள். ஆகவே இன்றைய தினத்தில் முழுக்க அரசியல் இல்லை என்றாலும் இதில் ஒரு அரசியல் உள்ளர்த்தம் உள்ளடக்கியே இருப்பதாகவே நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் பல்வேறு தரப்பை சார்ந்தவர்களை சந்தித்தாலும் அவர்கள் கடந்த 9 ஆண்டு காலத்தில் மத்திய அரசு செய்திருக்கக்கூடிய திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதற்கான அவசியம் என்ன என்ற ஒரு கேள்வியும் எழ இருக்கு. சுபாஷ் பிரபு, நீங்கள் குறிப்பிட்டதை போல வேலூர்ல பொதுக்கூட்டம் நடைபெறவிருக்கிறது. அதே போல காலையில நாளைக்கு தென்சென்னை பகுதியில் செயலாளர்களுடனான கூட்டத்திலும் பங்கேற்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. இந்த கூட்டணிகளுடைய இந்த இடங்களை தேர்வு செய்வதற்கான பின்னணியாக என்ன பார்க்கப்படுகிறது சுபாஷ் பிரபு? தமிழகத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா தங்கள் வலுவாக இருக்கக்கூடிய பகுதியாக தென்சென்னை பார்க்கிறார்கள். அதே போல வேலூரையும் பார்க்கிறார்கள். நம் அந்த 9 தொகுதிகளுக்கான உள்ள பட்டியலையே நம்மிடம் இருக்கிறது. அதில் மிக முக்கியமாக கோயம்புத்தூர், தென்சென்னை, அதே போல தென்சென்னை ஆகிய பகுதிகளும், கன்னியாகுமரி, நீலகிரி, திருநெல்வேலி, ஈரோடு, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகியவை இதில் உள்ளடக்கக்கூடிய ஒரு 9 தொகுதிகளாக இருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்திருக்கிறார். தொடர்ந்து அவர் ITC கிராண்ட் சோலா ஹோட்டலில் 25 பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்களையும் சந்திக்கவிருக்கிறார். அரசியல் சாராத சந்திப்பாகவே இது இருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ் பிரபு.